தஞ்சாவூர் வல்லம் பிரிவு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள 70 அடி உயர கம்பத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றி வருகிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொருடைய மனதிலும் அடுத்து வருகின்ற தேர்தல் வெற்றி தேர்தலாக அமையும். முதலாக நான் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திற்கு வருகின்றதுமே இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் நமக்கு எதிரே இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகின்றனர். எவ்வளவோ துரோகம் செய்தார்கள் நன்றாக தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க பார்த்தார்கள், முடக்க பார்த்தார்கள். அத்தனைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அருளாசியோடு அத்தனையும் ஒழித்து கட்டப்பட்டு விட்டது. நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். அதோடு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நல்ல தீர்வை கண்டோம். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். ஆகவே இருவரும் தலைவர்கள் இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள். இறைவனை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள். அதே நமக்கு யார் கெடுதல் அளித்தாலும் அவர்தான் கெட்டு போவார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள், அழிந்து போனார்கள். இந்த இயக்கத்தை கெடுக்க நினைத்தார்கள், கெட்டு போனார்கள். இதுதான் இன்றைய நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டரால் உருவாக்கப்பட்ட கட்சி, வலிமையான கட்சி, சொந்த காலில் நிற்கின்ற கட்சி, உழைப்பால் உயர்ந்த கட்சி அதிமுக கட்சி. ஆகவே இதில் யார் உழைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயம் உச்சபட்ச நிலையை அடைவார்கள். யாராக இருந்தாலும் சரி, சாதாரண அடிபட்ட தொண்டன் கூட உச்சபட்ச நிலையை அடையக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன், உங்களை போல் அங்கே இருந்தேன். உங்களுடைய ஆதரவால் இங்கே நிற்கின்றேன். அதே போல பல பேர் இந்த கூட்டத்திலே இங்கே வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலே இந்த இடத்திற்கு நீங்களும் வரலாம். அது அதிமுக கட்சியில் மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. இங்க உழைப்புக்கு மரியாதை உண்டு, விசுவாசத்துக்கு மரியாதை உண்டு. இரண்டு இருந்தால் உச்சத்துக்கு வர முடியும் அதிமுகவிலே. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருக்கின்றவர்கள் உழைப்பாளிகள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சியை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். பெண்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக, இளைஞர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக, உழைப்பாளிகள் நிறைந்த இயக்கம் அதிமுக. ஆக அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக ஒன்றுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே நிச்சயமாக உங்கள் துணையோடு ஆட்சிக்கு வரும். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை அம்மா தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். அம்மா விட்டு சென்ற பணியை அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. ஆனால் இடையிலே எவ்வளவு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்து 2 வருடம் 8 மாத காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 100% அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாமே தெரியும். இன்றைக்கு எல்லாம் வலைதளங்கள் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. நீங்க பார்க்கிற இந்த கூட்டம் எல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞான உலகம் யாரை ஏமாற்ற முடியாது. ஆகவேதான் இந்தியா திமுக அரசுக்கு இன்றைக்கு விடிவு காலம் என்று சொன்னார்கள். அந்த விடிவு காலம் எப்பொழுது பிறக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இன்றைக்கு சோதனை தான் வந்தது மிச்சம். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். மக்களை பற்றி கவலை இல்லை. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது.
இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் எந்தெந்த பதவிக்கு வர வேண்டும், எந்தெந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கணக்கு போட்டு செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. நான் பலமுறை பல கூட்டத்திலே பேசியிருக்கின்றேன். அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கம்பெனியில் தான் லாபம் சம்பாதிப்பாங்க. அதுபோல இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு ஊழல் செய்ய முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த அமைச்சரவை, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த திரு பழனிவேல் ராகில் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். அவர் ஆடியோவில் ஒரு கருத்து சொன்னார். 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் அவர்களும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற செய்தியை அந்த ஆடியோவில் தெரிவித்தார். யார் எதிர்கட்சி சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் கூப்பிடுகிறார். அப்படி என்றால் 2 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோளாக இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர். தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லவில்லை. அப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்றால் அன்றையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது. அதிலே புரிந்த ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். அதற்காக அவர் சொல்லவில்லை, செல்லவில்லை வெளிநாட்டுக்கு. இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார். முதலீடை கொண்டு வர போகல, கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மை மக்களுக்கு செய்தது. இந்த டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி. இதற்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாய பெருமக்களுக்கு நீர் முக்கியம். நீர் இருந்தால் தான் வேளாண் பணி நடைபெறும், விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீருக்கு என்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் கிடைக்கல. அப்படி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைத்திருக்கும். கிடைக்கல. அது மட்டுமல்ல, NDRF நேஷனல் பேரிடர் நிதியிலிருந்து 13,500 ரூபாய் கொடுத்தாங்க. அதிமுக அரசாங்கம் 20,000 ரூபாய் கொடுத்தது விவசாயிகளுக்கு. அதுவும் NDRF மத்திய அரசாங்கம் 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை கூட கொடுக்காத அரசு தான் விடியாதிமுக அரசு. அது மட்டும் இல்லாம இப்பொழுது சம்பவருக்கு தண்ணீர் கிடையாது, தாளடிக்கு தண்ணீர் கிடையாது. இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விடல. இன்றைக்கு மத்திய அரசிடம் கர்நாடக அரசிடம் போராடி வாதாடி நம்முடைய பங்கு நீரை பெறவில்லை. அந்த நீரை பெற்று தந்திருந்தால் விவசாயிகளுக்கு இன்றைக்கு தாராளமாக தண்ணீர் கிடைத்து நல்ல வேளாண் பணி மேற்கொண்டு நல்ல விளைச்சலை பெற்றிருப்பார்கள். அதுவும் போய்விட்டது. பயிரிட்ட அந்த சம்பவ பயிராவது விளைச்சிக்கு வருகின்ற பொழுது கனமழையால் சேதமடைந்தது. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் அதையும் நிறைவேற்றாத அரசுதான் இன்றைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுடைய நிலங்கள் பறி போய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அம்மாவுடைய அரசு நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு உதவி செய்ய என்று கருதி சொல்லி இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதி பிரச்சனைக்காக டெல்டா மாவட்ட மக்கள் போராடி வந்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தினார்கள். அதன் வழியில் வந்த அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக
நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்று ஒரு நிரந்தர தீர்வு என்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எல்லாமே விவசாயிகளுக்கு நாங்கள் செய்தோம். இன்றைய அரசாங்கம் விவசாயிகளை எதிரிகளை போல் பார்க்கின்றது. விவசாயிகளுக்கு என்ற எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் நாங்கள் கொடுத்தோம், அதுவும் கிடைக்கல. 24 மணி நேரம் 1/4/2021 முதல் மும்முனை மின்சாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்தது, அதுவும் போய்விட்டது. எந்த நேரம் மின்சாரம் வரும், எந்த நேரம் மின் தடைபடும் என்ற அச்சத்தில் தான் இன்னைக்கு விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு விவசாயிகளுக்கு என்று எந்த நன்மையும் செய்யாத அரசுதான் இன்னைக்கு விடியா திமுக அரசு என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏரி குளம் குட்டை எல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் ஏரிகளிலே தேக்கி வைக்கப்பட்டன. கோடை காலத்தில் அந்த நீர் விவசாயிகளுக்கு பயன்பட்டது, குடிநீருக்கு பயன்பட்டது. அந்த திட்டத்தையும் கைவிட்டு விட்டார்கள். அதே போல ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா மினிக்கிளிக்கு கொண்டு வந்தோம். அங்கேயே ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையும் கைவிட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அதனால பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கிறதற்காக மடிக்கணி திட்டத்தை அம்மா கொண்டு வந்தார்கள். அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடத்தி சுமார் 52 லட்சம் பேருக்கு மடிக்கணி வழங்கி சரித்திரம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டுவதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மாவுடைய அரசு கொண்டு வந்தது. 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக பல் மருத்துவராக இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 2160 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்துது. இப்படி பார்த்து பார்த்து மக்களுக்கு நன்மை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் கோரிட்டு காட்டு இங்கே வருகின்ற அத்தனை மக்களும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ நமது கூட்டணி வேட்பாளர்களோ அவர்களுக்கு வாக்களித்து இந்த திமுக அரசுக்கு ஒரு பாலத்தை போட்டுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கத்திற்கு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சிக்கு இந்த தேர்தலில் சரியான மரண தண்டனையை கொடுங்கள், மரண அடியை கொடுங்கள். இந்த தேர்தல் தான் நீங்கள் வாக்களிக்கின்ற இந்த தேர்தல் 2026 ஆட்சிக்கு வருவதற்கு அடித்தளம் வருகிற தேர்தலாக அமைய வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேர் கழகத்தை ஆதரிக்க வேண்டும், நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும், அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக கொடியேற்று விழா நிகழ்ச்சியை வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய மாவட்ட செயலாளர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மாநகர் செயலாளர்களுக்கும் இந்த ஏற்பாடை கூட இருந்து பணியாற்றிய முன்னாள் காமராஜர்களுக்கும் சேகர்களுக்கும் சரவணர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முன்னாள் அமைச்சர் மக்களுக்கும் வரியிருந்து சிறப்பித்த மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் அனைவரும் வரியிருந்து சிறப்பித்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தஞ்சாவூர் வள்ளம் பிரிவு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள 70 அடி உயர கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.